சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்பன வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானையும் திருமூல சித்தரையும் அவரோட பாதத்தை வந்து வணங்கிட்டு நம்ம நல்லபடியா அந்த வீடியோ சொல்லணும், நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணுங்கிறத வேண்டிக் கொண்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடல் வந்து 14 பாயிரம் 1 கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? கடந்து நின்றார் கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மையான், கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் நின்றானே. ஓகேங்களா? 14வது பாடல் இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தாமரை மீது அமர்ந்து கொண்டு முதலாவது ஆகிய படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவையும் கடந்து நிற்கிறவன் சதாசிவமூர்த்தி. அதேதான், தாமரை மலர்ல உட்காந்துக்கிட்டு படைத்தல் தொழிலை செய்யறாரு இல்ல பாத்தீங்களா பிரம்மா, அவரை விட வந்து பாத்தீங்கன்னா அவரையும் கடந்து நிற்கின்றவன், அவரை விட இன்னும் சிறந்து விளங்குறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவமூர்த்தினா சிவபெருமானு. எப்பவுமே திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை தான் வந்து திருமந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கடவுளா, ஒரே கடவுளா வச்சு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா பிரம்மாவை விட சிறந்த கடவுளா விளங்குறவர் சிவபெருமானு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாடல்ல சொல்றாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிர்களை காப்பாற்றும் தொழிலை செய்யும் நீல வண்ணனாகிய திருமாலையும் கடந்து நிற்கின்றவன் சதாசிவமூர்த்தி. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நீல வண்ண கண்ணன்னா ஒண்ணு இல்ல, நீலவண்ண கண்ணன் வந்து விஷ்ணுவை சொல்றாங்க. விஷ்ணு வந்து நல்லா நீளமா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உயிர்கள் வந்து காப்பாற்ற தொழில்களை செய்யறாரு. அவரையும் வந்து கடந்து நிற்கின்றவன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிரம்மாவை சொன்னாரு, ரெண்டாவது திருமாலை சொன்னாரு. ஓகேங்களா? இந்த வீடியோல இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். இவர்கள் இருவருக்கும் அப்புறம் உயிர்களின் மாயையை அழிக்கும் உருதன் கடந்து நிற்கின்றவன் சதாசிவமூர்த்தி. அதாவது பிரம்மா படைத்தல் தொழில் செய்யறாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காத்தல் தொழில் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் செய்யறாரு, அழித்தல் தொழில் வந்து சிவபெருமான் செய்யறாருன்னு எல்லாம் நினைச்சிருப்பாங்க. சிவபெருமான் அழிக்கக்கூடியவர் அப்படிதான் ஓகே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அழிக்கிற தொழில வந்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா வந்து உருதன் சொல்றவர். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு பிறந்தவர், பிரம்மாவோட பையன் உருதன். ஓகேங்களா? அவரு தான் சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா உருதனையும் கடந்தவன், உருதனையும் கடந்து நிற்கின்றான் சிவபெருமானு. அப்பனா பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் உருதன், இவங்க 3 பேரையுமே வந்து கடந்து நிற்கின்றவன் ஈசன். அவங்க 3 பேரையும் ஒரு பெட்டரா இருக்கிறவன் சிவபெருமான் அப்படிங்கறது வந்து திருமூல சித்தர் வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? இவ்வாறு மூவரையும் கடந்து அனைத்திற்கும் இறைவனாக இருக்கின்ற சதாசிவமூர்த்தினா சிவபெருமான் தான் காணும் இடமெல்லாம் கண்டு நின்றோம். அதே மாதிரி காணும் இடமெல்லாம் எங்க பார்த்தாலும் சிவபெருமானே இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மும்மூர்த்திகளையும் தாண்டி அனைத்திற்கும் இறைவனாகவும் இருக்கிறாரு சதாசிவமூர்த்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காணும் இடமெல்லாம் நிற்கின்றார். எல்லா இடத்துலயும் அவர் வந்து இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்காரு. ஓகேங்களா? இது பாடல் வந்து இது கேட்டோம்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா. இருந்தாலும் மறுபடியும் மீண்டும் சொன்னோம்னா, ஒரு லைன் சொன்னோம்னா அவங்க எல்லாருக்கும் புரியுங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும் பிரம்மாவையும் கடந்து நின்றவன் சிவபெருமானே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி திருமால் வந்து நீல வண்ணமாக நிறம் கொண்ட வந்து காத்தல் தொழில் செய்கின்ற திருமாலையும் கடந்து நிற்கின்றான் சதாசிவமூர்த்தியே, அவர் தான் சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அப்பால் வந்து பாத்தீங்கன்னா மாய இந்த உலகை வந்து அழிக்கக்கூடிய உருதன், பிரம்மாவோட பையன் சொன்னல அந்த உருதன், அழித்தல் தொழில செஞ்சுட்டு இருக்கிற உருதனையும் கடந்து நிற்கின்றான் சிவபெருமானே. அப்படின்னா கடந்து நிற்கின்றான்னா அவங்களோட பெட்டரா இருக்கிறாரு, அவங்களோட சிறப்பா இருக்கிறாரு, அவங்களோட அந்த தொழிலையும் அவருக்கே அதிபதியா இருக்கிறாரு, அதுக்கும் உள்ளடக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அந்த தெய்வத்தையும் தாண்டி நிற்கின்றான் ஈசன் அப்படிங்கிறதையும் அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இவ்வாறு மூவரையும் கடந்து அனைத்திற்கும் இறைவனாகவும் இருக்கின்றார் சதாசிவமூர்த்தி. அதே மாதிரி காணும் இடமெல்லாம் நிற்கின்றார், கண்ணுக்கு தெரிஞ்சவெல்லாம் இருக்கின்றார். ஓகேங்களா? கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் எல்லாமே சிவபெருமன் இருக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லுகிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. சிவபெருமன் அருளாலும் திருமுருள் அருளாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் நல்லபடியா போய் சேரணும். சிவபெருமான் சொல்லக்கூடிய ஞானம் வந்து சொல்லும் போதுல நம்மளுக்கு மயங்கி ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலையே ஏற்படுதுங்க. ஏன்னா இது அப்படியே அதை படிக்கும் போதுல ஒரு செகண்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அமைதியா ஒரு நிலை வந்து சிவபெருமான அடையிற நிலை வந்து ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஆகும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், அதை பாக்குற எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.